நம்மளோட டைட்டான ஷெட்யூல்ல வெயிட்டான மார்க்கெட் வேலை இருக்கு. அதனால காலையில எழுந்து பல்ல விளக்கிட்டு அப்படியே காடி தட்டிட்டு நேரா மார்க்கெட் வந்துட்டேன். மார்க்கெட் வந்து முத வேலையா பிளான போட்டு அம்மாவை காய்கறி வாங்குவோம், நான் மளிகை ஜாமான் வாங்குவோம் பிரிச்சுட்டு அப்படியே நான் தனியா மளிகை ஜாமான் வாங்க வந்துட்டேன். லிஸ்ட்டை பார்த்து பொறுப்பா மளிகை ஜாமான் வாங்கிட்டு அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து கார்ல சொருகிட்டு காடியை தட்டிட்டு நேரா காஃபி கடைக்கு போயிட்டேன். காஃபி கடைக்கு வந்தோடனே ஒரு ஆனந்தம். என்னடான்னு சொல்லி பார்த்தா நமக்கு எப்பயும் காஃபி போட்டு தரவதான் இருந்தாப்ல. அவர் கையால ஒரு காஃபியும் ஒரு தயிரோடையும் உள்ள அமைக்கிட்டு நேரா அவசர அவசரமா கிளம்பிட்டேன். எங்கடா கிளம்பிட்டேன்னு பார்த்தா இன்னைக்கு நமக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கு. அதனால அப்படியே கிளம்பிட்டேன். போற வழியில தான் ஒரு யோசனை, என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா நம்ம ஹால் டிக்கெட்டை ஜெராக்ஸ் எடுக்கவே இல்லை. அப்படியே அதையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு நேரம் எக்ஸாம்ல தான் வென்யூக்கு போயிட்டேன். எக்ஸாம்ல தான் வென்யூக்கு போனக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க காஸ்மெட்டிக்ஸ் எதுவும் அலௌட் இல்லையாமா. அதனால ஒன்னு கழட்டி வச்சுட்டு நேரம் எக்ஸாம்ல தான் போயிட்டேன். இன்னைக்கு எக்ஸாம் ஹால்லே முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு சிக்கனும் முட்டையும் தான் சமைக்கிறேன்னு சொல்லி. அதனால வந்தோடனே சிக்கனும் முட்டையை கட் பண்ணிட்டு நேரம் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம கிட்ட கேட்டு சரியில்லை. அதனால நம்ம வீட்டிலே திருடுனா மாதிரியே சம்பவம். அப்படியே முட்டிக்கு அடிபடாம ஒரு ஜம்பை போட்டு வீட்டுக்குள்ள வந்து சிக்கன்ல ஒரு உப்பு கறியை போட்டு அப்படியே 4 முட்டையை வேக வச்சு பழைய சோரோட வச்சு சாப்பிட்டாச்சு. பழைய சோரை உள்ள அமைக்கிட்டு அப்படியே அதே மெதப்புல போய் ஒரு குழியில போட்டு அப்படியே நேரம் காஃபி கடை கிளம்பி போயிட்டேன். ஒரு காஃபியை சொல்லிட்டு டிவியை பார்த்தா தான் தெரியுது சர்வமாயான ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு சில கிளிப்பா பார்த்தேன். அதை பார்த்துன்னு ஒரு டெம்டிங்கா இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி அப்படியே அதை யோசிச்சுட்டே அப்படியே நேரம் கிளாஸுக்கு போயிட்டேன். கிளாஸுக்கு போனக்கு அப்புறம் தான் நமக்கு தகவல் தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான் சொல்லி சரிதான் போடான்னு சொல்லிட்டு நமக்கு லிட்டில் நண்பர் ஒருத்தர் இருந்தாப்புல அவர் கூட போய் அப்படியே கூடைப்பந்து வித்தைகளை போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். வித்தைகளை காமிக்கும் போது தான் நம்ம வயிறு கூப்பிட்டு சாப்பாடு தான் போடுறான்னு சொல்லி சொல்ல அப்படியே ஒரு கொய்யக்கா வாங்கிட்டு அதை குறிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை பின் தொடர்ந்து நமக்கு இன்னொரு கிளாஸ் ஆரம்பிச்சு அப்படியே நம்ம பசங்களை கூப்பிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னிங்க போயிட்டு நேரா இன்னைக்கு ஒரு பிரியாணி கடைக்கு வந்திருந்தோம். இன்ஸ்டாகிராம்ல ஊடுருவி சுத்திட்டு இருக்கும்போது ஒரு பிரியாணி கடை ரீல்ஸை பார்த்தேன். அதை பார்த்தோன்னே ஒரு டெம்டிங்கா இருந்துச்சு. அதனால நம்ம பசங்களை தட்டிட்டு அப்படியே நேரா பிரியாணி சாப்பிட வந்துட்டோம். இன்னைக்கு பிரியாணி கொஞ்சம் ஒரு சுமாரா தான் இருந்துச்சு. அதை என்ன பிரியாணில சொல்ல விரும்பல. அப்படியே இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். டாடா, நாளைக்கு பார்க்கலாம்.